ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹாலிவுட் படமான நெப்போலியன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ரிட்லி ஸ்காட். இந்த படம் நவம்பர் 23, 2023 ரிலீஸ் ஆயிருக்குங்க. இது ஒரு எபிக் ஹிஸ்டோரிக்கல் ட்ராமா படம் தான் சொல்லணும். இந்த படம் முழுக்க முழுக்க நெப்போலியன் போனபரேட் அவருடைய லைஃப்பை பேஸ் பண்ணி எடுத்த படம் தாங்க இந்த படம். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரிட்லி ஸ்காட் டைரக்ட் பண்ண படம் தான் நெப்போலியன். இந்த படத்தில் வரக்கூடிய கதையாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், படத்துடைய கலர்னு எல்லாமே ரொம்ப செமையாக இருக்குங்க. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் டூரியஸ் வால்க்ஸ் தாங்க. இந்த படத்தினுடைய டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் சேர்ந்து எடுத்த படம் தான் எல்லாமே டாப் ஹிட் மூவியாக தான் ஓடி இருக்குன்னு சொல்லலாம். ப்ராமெத்தியூஸ், தி கவுன்சிலர், எக்ஸோடஸ், காட்ஸ் அண்ட் கிங்ஸ், தி மார்டின் அலைன், கான்வெக்னேட், அலி த மணி த வேர்ல்டு, தி லாஸ்ட் டூ அண்ட் ஹவுஸ் ஆஃப் குச், இத்தனை படத்துலையும் இவங்க 2 பேருடைய காம்போதில் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படமும் இவங்களுடைய லிஸ்ட்டில் அடுத்த ஹிட் மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் ஒரு பயோபிக் படமாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அழகாக இருக்குது. பட் ஒரு சில க்ரூசியல் அண்டு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சீன்ஸை விட்டுட்ட மாதிரியும் இருக்குங்க. நெப்போலியனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவருடைய வார் சீன்ஸ்லாம் அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதுலேயும் அவர் பிளான் பண்ணி ஜெயித்த மாதிரி காமிக்காமல் ஏதோ லக்கில் ஜெயித்த மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நெப்போலியனோட பயோபிக் ரொம்ப டீட்டெயில்டாக அண்ட் பேலன்ஸ்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கும். இத்தனைக்கும் என் கிரெடிட் சீன்ஸில் நெப்போலியனோட வாரில் எத்தனை பேர் தங்களோட உயிரை விட்டாங்கன்னு காமிக்கிறாங்க. இருந்தாலும் நெப்போலியனோட நெகட்டிவ் விஷயங்களை காமிக்கவே இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் அவருடைய கிரிட்டிசஸாக ஹார்ஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அவர் கான்குயர் பண்ண கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஸ்லாவேரியா மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு எதுவுமே இந்த படத்தில் காமிக்கலைங்க. ஸோ ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா மேரி ஆண்டோனிட்டி அவங்களோட எக்ஸ்கர்ஷனுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதை நெப்போலியன் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நெப்போலியனோட ஃபர்ஸ்ட் மிலிட்ரி வின்ஸ் சீஜ் ஆஃப் டூல்டனில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோஸ்பினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு அரிஸ்டோக்ராட் விண்டோ, இவங்களை தான் நெப்போலியன் லவ் பண்ணுறாருங்க. கடைசியாக கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய அவுட்லைனை நெப்போலியன் எப்படி பவருக்கு வர்றாரு அப்படிங்கிறதாங்க. தென் அவருடைய லைஃப் தான். இதைத்தான் இந்த படம் ஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வாரில் அவர் ஜெயிச்சும் கூட அவருடைய மனைவி ஜோஸ்பினுக்கு லவ்வர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பிரான்ஸில் இருந்து எகிப்துக்கு வராருங்க. ஸோ ஃபர்ஸ்டில் ஒன்றுன்னா அச்சீவ் பண்ணுறாருங்க. ஃபர்ஸ்ட் கன்சுல், அப்புறம் எம்பையர்னு போயிட்டே இருக்கிறாருங்க. அவருடைய ஒய்ஃப் ஜோஸ்பினால் குழந்தை கொடுக்க முடியாதுனால அவர் டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. இத்தனைக்கும் அவங்க செப்பரேட்டாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. நெப்போலியன் ரஷ்யாவில் தோற்று போய் எல்ஃபா அப்படிங்கிற நாட்டை விட்டு போயிடுறாருங்க. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸைல். அதுக்கப்புறம் அவருடைய பெரிய இழப்பே பேட்டில் ஆஃப் வாட்டர்லோ தாங்க. அங்கேருந்து செயின்ட் ஹெலேனாவுக்கு எக்ஸைல் ஆகிறாரு. கடைசியாக அவருடைய 51வது வயசில் அவர் இறந்து போயிடுறாரு. இந்த படத்தில் நெப்போலியனாக நடித்தது ஃபோனிக்ஸ் தான். நெப்போலியனோட இன்ஃபர்மேஷன் மிக கம்மியாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவே அந்த கேரக்டராக நடிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு வேற ஒருத்தரை தான் இந்த கேரக்டரில் நடிக்க வைக்க நினச்சாராம். அது மேபி ஆடம் டிரைவராக இருக்கலாம். பட் ஃபோனிக்ஸோட ஜோக்கர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து டைரக்டர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாருங்க. அதனால் ஃபோனிக்ஸ் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பார்னு சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கெர்பை ஜோஸ்பினா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் அந்த லவ் அண்டு நெப்போலியனோட ஆம்பிஷனால் அவங்க லவ் எவ்வளவு பாதிக்கப்பட்டதுன்னு எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. தஹர் ராஹிம், பால் பெரஸா ஒரு பொலிட்டீஷியனா, பென் பைல்ஸ் கால்குலின் கோர்ட் ஒரு டிப்ளமோட்டிவாக இருக்காருங்க. மேத்யூ நீல்டன் லூசியன் நெப்போலியனோட பிரதராக நடிச்சிருக்கிறாரு. எட்வர்ட் பிளிஃபோனைட் அலெக்சாண்டர் ட்ரெஸாஃப் ரஷ்யாவாக நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ரூபர்ட் ஈவர்னேட்
ஆத்தூர் வால்டர்ஸி டியூக் ஆஃப் வெல்லிங்டனா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இந்த கதைக்கு ஒரு எலகன்ஸாக ஆட் பண்ணாலும் இந்த கதையை இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு எந்த கேரக்டரும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய ரன்னிங் டைம் 4 ஹவர்ஸ் அண்ட் 10 மினிட்ஸ் இருக்குங்க. இந்த படத்தை கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்திருக்கலாம். இந்த படத்தினுடைய ரைட்டர் விஷுவல் சீன்ஸ் அண்ட் அந்த பேட்டில் சீன்ஸ் வரும்போது வரக்கூடிய எக்ஸைட்மெண்ட்டை ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. பட் நெப்போலியனோட எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை நம்மால் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் ரன்னிங் டைம் அதிகமாக இருந்தும் கூட நம்ம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.